ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. கணேச பஞ்சரத்னம் 5 பார்த்துட்டோம். 6வதா என்னது அப்படின்னா பலஸ்துதி. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால, இந்த ஸ்லோகத்தை நம்ம சாண்ட் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத பகவத்பாதாள் பலஸ்துதியில் சொல்கிறார். மகாகணேஷ பஞ்சரத்ன மாதரேன யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் தோஷதாம் சுசாகிதிம் சுபுத்திரதாம் சமாஹிதாயுருஷ்ட பூத்தி முஷ்யு பைத்தி சோச்சிராத் அப்படின்னு சொல்கிறார். இந்த மகாகணேஷ அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சரத்னத்தை ஒரு ஒரு ஆதரணேன, ஒரு ஸ்ரத்தையோட யார் படிக்கிறாளோ, மார்னிங் பிரபாத்த, மார்னிங் ஈவினிங் எல்லா டைமையும் அந்த ஸ்மரன் பண்ணிட்டு இருக்காளோ அந்த கணேஸ்வரத்தை, அவளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அரோகதாம், ரோகனா டிசீஸ், அரோகதாம் அப்படின்னா வியாதிகளிலிருந்து முக்தி, நம்பர் 1. 2வது அதோஷதாம், தோஷங்கள், மிஸ்டேக்ஸ், நம்ம பண்ணுற தப்புகள், அந்த தப்புகள்லிருந்து நம்ம பாபங்கள், அந்த பாபங்களிலிருந்து நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கிறது. அரோகதாம், நோய்களிலிருந்து விடுதலை. அதோஷதாம், நம்மளுடைய பாபங்களிலிருந்து விடுதலை. சுசாகித்யம், நம்மளுக்கு ஒரு பார்ட்னர், ஒரு நல்ல பார்ட்னர், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்க கொடுத்துரும். சுபுத்திரதாம், நல்ல குழந்தைகள் கிடைக்கும். சமாஹிதா, நல்ல நிலைமை, சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். ஆயுர், நல்ல வயசு, நல்ல தீர்காயுசாக இருக்கலாம். அஷ்டபூத்தியம், 8 விதமான லக்ஷ்மிகளும் நம்மள்கிட்ட வந்துடுவா. ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய 8 வகையான லக்ஷ்மிகளும் நம்மளுக்கு வந்துடுவா. அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த கணேச பஞ்சரத்னம் தான் நம்ம சாண்ட் பண்ணினோம்னா. அபியுபைத்தி அப்படிங்கிறார், அதாவது கொஞ்சம் கிடைக்கிறதுன்னு இல்லை, நிறைவாக கிடைக்கும். அப்படிப்பட்டவரை அச்சிராத், இமீடியட்லி நாம் சாண்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்ரத்தையோடு நம்ம பண்ணுவோம். அப்படி ரோகத்திலிருந்து, டிசீஸ்லேருந்து விடுதலை, பாபங்களிலிருந்து விடுதலை, நல்ல பார்ட்னர், நல்ல குழந்தைகள், நல்ல நிலைமை, நல்ல ஆயு, திட ஆத்காரமாக கிடைக்கக்கூடியது. அஷ்டபூதிகளும் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நிறைவாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சரத்னுடைய பலஸ்துதியை முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு பிள்ளையாருடைய ரேர் டெம்பிள்ஸை பற்றி, ஒரு 8 கோவிலை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ இந்த கோவில்கள்லாம் விசிட் பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த விசேஷம் ரொம்ப பலன் கொடுக்கறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. முதல்ல ரேர் பிள்ளையார் டெம்பிள்ஸில் முதல்ல பார்த்தோம்னா நரமுக பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு திலதர்ப்பணபுரி அப்படின்னு கூத்தனூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது. இது என்னன்னா, இந்தியாவிலேயே நரமுக, எப்போவுமே ஏகதந்தமாக இருப்பார் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர், ஒரு ஹியூமன் ஃபேஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவில் திலதர்ப்பணபுரின்னு சொல்லக்கூடிய கூத்தனூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்வேத பிள்ளையார், திருவலஞ்சுழியில் இருக்கக்கூடியவர். அப்புறமா திரிநேத்திர பிள்ளையார் கோவில், இது ராஜஸ்தானில் ரன்தம்போர் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அது ரொம்ப விசேஷமான 3 நேத்திர, 3 கண்களோடு இருக்கக்கூடியவர். அடுத்தது குட்டட்டு பிள்ளையார் கோவில் இன் உடுப்பி. இது ரொம்ப விசேஷமானது. உடுப்பிக்கு நம்ம தர்மஸ்தலா, உடுப்பி டூர் போகும்போது இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இவர் ஸ்வயம்பூ ஜலத்தில் வாசம் பண்ணுவாராம். என்னன்னா, தேனை அதிகமாக குடித்ததுனால அந்த தேன், எக்ஸஸ் தேனை குடிச்சிடுறாராம். அதனோட இதுலேருந்து அவருக்கு இது கொடுக்கறதுக்காக, குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக ஜலவாசத்தில் இருக்கக்கூடியாராம் குட்டட்டு பிள்ளையார் கோவில் உடுப்பியில். தென் திரிஷுண்டு கணபதி பூனாவில் இருக்கக்கூடியது, 3 தந்தங்கள் உள்ளவர், ரொம்ப ஃபேமஸ் கோவில் பூனாவில். அப்புறமா தொட்ட கணபதி, இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேர், பெங்களூரில் பெரிய பிள்ளையார், 18 அடி இருக்கக்கூடியது. அப்புறமா கணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் சித்தூரில் இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அந்த மூர்த்தி, அந்த பிள்ளையார் மூர்த்தி இன்ச்சாக
யுகங்களாக இருக்கக்கூடியது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா வந்து வரசித்தி பிள்ளையார், அப்படி வரசித்தி பிள்ளையார் கோவில் பெசன் நகரில் இருக்குது. இது வந்து வரசத்தி வல்லப மகா கணபதின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப விசேஷமாக மகாபெரிவா வந்து ஒரு அருள் கொடுத்து பண்ணின கோவில் பெசன் நகரில் இருக்கக்கூடியது. அதில் என்ன விசேஷம் அப்படின்னா 10 புஜங்கள் தசபுஜங்களாக இருக்கக்கூடியவர், அதான் வரசித்தியாக இருக்கார், வரங்கள் கொடுக்கக்கூடியது. பெசன் நகரில் நம்ம மகாபெரிவா வந்து அருளை செய்த ஒரு முக்கியமான ஒரு கோவில். அடுத்தது வந்து இதில் இன்னொரு விசேஷம், இந்த பெசன் நகரில் இருக்கக்கூடிய கோவிலில் என்ன விசேஷம்னா, ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் வந்து ஒரே சன்னதியில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியவா. ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் ஒரே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப விசேஷமான கோவில். அடுத்தது கும்பாஷின்னு சொல்லக்கூடிய ஆனேகுட்டான்னு சொல்லுவாள். ஆனைனா எலிஃபண்ட் இல்லையா, குட்டேன்னா ஒரு ஹில், ஆனேகுட்டே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சப்தக்ஷேத்திர பரசுராமர் கிரியேட் பண்ண சப்தக்ஷேத்திர இதில் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த டெம்பிள். இதுவும் இந்த உடுப்பி அந்த குட்டட்டு விநாயகர் கோவில் இதுலேயே தான் இருக்குது. இது ரெண்டும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் உடுப்பி தர்மஸ்தலா டூர் போகும்போது இது ரெண்டையும் நம்ம விசிட் பண்ணலாம் தாராளமாக. இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய 8 விதமான இது நல்லதை கொடுக்கக்கூடிய பிள்ளையாரை, விக்னங்களை போக்கக்கூடியவரை நம்ம டெய்லி நம்ம சாண்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி எந்த காரியத்துக்கு நம்ம வெளியில் போனாலும் ஒரு 2 அருகம்பில்லை கையில் வச்சுண்டு பிள்ளையாரை மனசில் நினச்சிண்டு நம்ம போனோம்னா எல்லா காரியமும் சித்தியாகும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.